திருப்பாடல்கள் 81 நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள். யாழும் சுரமண்டலமும் இசைந்து இனிமையாய் பாடுங்கள். நமது திருவிழா நாளில் எக்காளமூதுங்கள். இது இஸ்ரவேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். நெரிபாவின் நீருற்று அருகில் உங்களைச் சோதித்தேன். என் மக்களே, எனக்குச் செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிகையே வேற்றுத் தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாகத் திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்குச் செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்குச் செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால்